அனைவருக்கும் வணக்கம். சிவபெருமானின் அருளையும் சனீஸ்வரரின் கருணையையும் ஒரு சேரப் பெற விரும்பும் பக்தர்களுக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்குகிறது. இந்த மாதம் சனி பிரதோஷ விரதம் 2 முறை அனுசரிக்கப்பட உள்ளது. இது மிகவும் அரிய மற்றும் மங்களகரமான ஒரு நிகழ்வாகும். சிவபெருமானுக்கு உகந்த திரையோதசி திதி அக்டோபர் மாதத்தில் 2 சனிக்கிழமைகளில் வருவதால் இந்த சிறப்பு ஏற்படுகிறது. சனிக்கிழமையுடன் திரையோதசி திதி இணையும் போது அது சனி பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த விரதம் அளவற்ற ஆன்மீக பலன்களை தரக்கூடியது. முதல் சனி பிரதோஷம் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது. இது அஸ்வின் மாத சுக்ல பட்சத்தில் அமைகிறது. இந்த நாள் சிவபெருமானின் அருளை பெற ஒரு சிறந்த தொடக்கமாக அமையும். இரண்டாவது சனி பிரதோஷம் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அனுசரிக்கப்படும். இது கார்த்திகை மாத கிருஷ்ணபட்சத்தில் வருகிறது. இந்த இரண்டாவது சனி பிரதோஷம் தன திரையோதசி எனும் தன் தேரஸ் பண்டிகையுடன் இணைந்து வருவது இதன் சிறப்பம்சமாகும். சனி பிரதோஷ விரதம் சனீஸ்வரரின் தீய தாக்கங்களான 7.5 சனி மற்றும் அஷ்டமச்சனி போன்றவற்றை நீக்கும் சக்தி கொண்டது. இந்த விரதத்தை அனுசரிப்பதன் மூலம் வாழ்வில் செழிப்பும் மகிழ்ச்சியும் பெருகும், கஷ்டங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்பது ஐதீகம். தீமைகளை அழிக்கும் சிவபெருமானின் அருளையும் கர்ம பலன்களை வழங்கும் சனீஸ்வரரின் ஆசீர்வாதங்களையும் ஒரு சேர பெற இந்த விரதம் உதவுகிறது. இந்த அரிய இரட்டை நிகழ்வு பக்தர்களுக்கு இரு தெய்வங்களின் கருணையையும் ஒரே மாதத்தில் பெறும் வாய்ப்பை வழங்குகிறது. சனி பிரதோஷ விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் சனியின் பாதகமான தாக்கங்களால் ஏற்படும் தடைகள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், மன அமைதி கிட்டும், குடும்பத்தில் சுபீட்சம் உண்டாகும். இந்த விரதம் பக்தர்களுக்கு ஆன்மீக பலத்தையும் மன உறுதியையும் அளிக்கிறது. சனீஸ்வரரின் நீதிக்கு உட்பட்டு நற்காரியங்களை செய்ய தூண்டுகிறது. சிவபெருமானின் கருணையால் அனைத்து துன்பங்களும் விலகும். சனி பிரதோஷ விரதத்தை அனுசரிக்கும் முறை இங்கே விளக்கப்பட்டுள்ளது. அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராட வேண்டும். தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை கங்கா ஜலத்தால் சுத்தம் செய்ய வேண்டும். கையில் நீர், மலர்கள், அட்சதை ஆகியவற்றை ஏந்தி விரத சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். நாள் முழுவதும் சாத்வீக உணவை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். பழங்கள் அல்லது நீர் மட்டும் அருந்தலாம். பிரதோஷ காலத்திற்கு முன், அதாவது மாலை வேளையில் மீண்டும் நீராட வேண்டும். சிவபெருமான், பார்வதி தேவி, விநாயகர், கார்த்திகேயர் ஆகியோரின் திருவுருவப் படங்களை அல்லது சிலைகளை வைத்து பூஜை செய்ய வேண்டும். முதலில் விநாயகப் பெருமானை வழிபட்டு பூஜையை தொடங்க வேண்டும். சிவலிங்கத்திற்கு நீர், பசும்பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை, கரும்புச்சாறு போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும். வில்வ இலைகள், ஆக், ஊமத்தை, பாங், ஷமி மலர்கள், கருப்பியல், சந்தனப்பசை, அட்சதை ஆகியவற்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். பார்வதி தேவிக்கு 16 வகையான அலங்காரங்களை செய்ய வேண்டும். தூப தீபங்கள் ஏற்றி அகர்பத்தி கொளுத்த வேண்டும். பாயசம், அல்வா அல்லது பிற சாத்வீக இனிப்பு பண்டங்களை நிவேதனமாக படைக்க வேண்டும். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இடைவிடாது உச்சரிக்க வேண்டும். சனி சாலிசா அல்லது சனி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம் அல்லது கேட்கலாம். சனி பிரதோஷ விரத கதையை பக்தியுடன் கேட்க வேண்டும். இறுதியாக சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஆரத்தி எடுத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். ஜோதிடர்களின் கூற்றுப்படி 2025ஆம் ஆண்டு அக்டோபரில் வரும் இந்த அரிய இரட்டை சனி பிரதோஷ விரதத்தை அனுசரிப்பது அளவற்ற ஆன்மீக பலன்களை தரும். குறிப்பாக
சனியின் பாதகமான தாக்கங்களால் சிரமப்படுபவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும். இந்த புனிதமான நாட்களில் சிவபெருமானையும் சனீஸ்வரரையும் வழிபட்டு அவர்களின் முழுமையான அருளை பெற்று வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுவோம். அனைவருக்கும் சனி பிரதோஷ விரத நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.